ஒரே ஒரு ஃபேக் நியூஸ், அதை நம்பணும் ஒரு கூட்டம். ஒரு 2 பேரோட அப்பாவி உயிரை பறிச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் இது. 2018 அசாம் நடந்த இந்த ஒரு கேஸ் அங்க இருந்த எல்லாருமே பயங்கர ஷாக்குக்குள்ளாச்சு. ஏன் நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்றேன் கேளுங்க. நிப்போல் தாஸ்னு ஒருத்தர் மும்பைல ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் இவர் ஒரு ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் தன்னோட சொந்த ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு காரை புக் பண்ணிட்டு நார்மலா ஒரு காரை புக் பண்ணிட்டு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ரேண்டமா ஒரு சோசியல் மீடியால இருந்தவர் போட்டோ எடுத்து இவங்க தான் குழந்தைங்க எல்லாம் கடத்துறவங்கன்னு சொல்லிட்டு அவரோட வியூவர்ஸ்க்காக இந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் போட்டுறாரு. போட்ட உடனே பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிடுது ஒரு நாள்லயே. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆனோடனே தெரியல, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னடா இது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஏரியால இருக்கிற பையன் தானே சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இவங்க 2 பேரும் வெளியே போய் வேலை செஞ்சு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பொய்யா தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஊரே சேர்ந்து அவங்க 2 பேரையும் சாவடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டு ஊர்ல கொலை பண்ண ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஜெயிலையும் தள்ளிடுறாங்க. இந்த ஒரு யாரோ பண்ண தப்புக்கு இந்த 2 பேரோட உயிர் பறி போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?